படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குங்க. இல்ல ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைச்சேன். இப்ப நடக்கிற அந்த யூடியூப் சேனல் இப்ப நம்ம இப்போட இது அவங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய இப்ப இந்த மாதிரி தான் நடக்குது. அதெல்லாமே சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுல ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது நம்ம இந்த மாதிரி பார்த்து ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி பார்த்தது இப்ப இதுல பார்த்துருக்கோம். நல்லா நேச்சுரலா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஷக்கீலா மேம், கரத்தா ராஜா, இந்த ஹீரோவா பண்ணியிருக்கிறவங்க ஹீரோவா நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பேயா வரவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா கொஞ்சம் கம்மி தான் அதுல. நீ நிறைய கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல. பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்னா இந்த யூடியூப் சேனல் இதுதான். ஓகே தான் படம், மியூசிக் நல்லா இருக்கு. பட் டப்பிங் கூட ஓகே தான். சில விஷயம் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், கேஸ்டிங் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். எஃபெக்ட் ஓரளவு தான் இருக்கு. சும்மா விளையாட்டுத்தனமாக நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், எல்லாரும் யூடியூப் சேனல் வைக்கிறாங்கள அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்தனமாக ஆரம்பிக்கிறாங்க. அதோட விளைவு ஃபைனலாக என்ன மாதிரி இருக்குதுன்னு தான் கதையே. நிறைய சைல்டிஷாக நிறைய விஷயம், சுற்றுலா போகிறது, அப்புறம் பேய் கான்செப்ட் அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க. லாஸ்ட்டாக அது உண்மையாகவே ஒரு பேய் வீட்டுக்கு போய் மாட்டிக்கிறாங்க. அதில் கூல் சுரேஷ் அவர் மாட்டிக்கிறாரு, காப்பாற்றினாங்களா இல்லையா அந்த மாதிரி தான் கதை. பட் ஓகே, கொஞ்சம் ஆர்டிஸ்ட் போட்டிருக்கலாம். காமெடியெல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லைங்க, காமெடியெல்லாம் இல்லை. பட் ஆனால் ஒரு யூடியூப் சேனலை நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை, ஈஸியாக சொல்லலான்றதை நல்லா சொல்லியிருக்காங்க. அதான் சொன்னேனே, யூடியூப் சேனலோட யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம்னு ஈஸியாக சொல்லிடலாம். பட் அங்கே பார்த்தா தான் அவங்க உண்மையிலே படுற கஷ்டம், அவங்க எவ்வளோ எஃபெக்ட் எடுத்துருக்காங்கன்றது தெளிவாக காமிச்சிருக்காங்க. பகல் கனவு ரொம்ப நல்லா இருந்தது. மூவி ப்ராக்டிக்கலாகவும் இருந்தது, மஸ்ட் வாட்ச். என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க, என்ன கிடைச்சது? எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் போனேன். பட் ரொம்ப நல்லா இருந்தது, த்ரில்லிங்காகவும் இருந்தது. ஹாரர் மூவி. காமெடியும் நல்லா இருந்தது. ப்ளஸ் ஃபேமிலியோட குழந்தைங்களோட ஒரு ஹாரர் மூவி பார்த்த ஃபீல் இருக்கு. உங்களுக்கு யாரோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சது? எல்லாரோட கேரக்டர்ஸும் நல்லா இருந்தது. எங்கேஜிங்கா இருந்தா படம் பார்க்கறதுக்கு? எஸ், யா. செகண்ட் பார்ட் ரொம்ப நல்லா இருந்தது. பகல் கனவு அப்படின்ற படம் யூடியூபர்ஸ்லாம் சேர்ந்து எப்படி வீடியோ போடுறாங்க, அதை அழகாக அப்லோட் பண்ணிடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. மூவி ஒரு ஹாரர் மூவி மாதிரி முடிச்சிருக்காங்க படம். கராத்தே ராஜா, கூல் சுரேஷ், சகிலா மேம் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இது எல்லாருமே பார்க்கணும். இந்த படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. காமெடி ஓகே தான், சூப்பராக தான் இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப என்கேஜிங்காக தான் இருக்கு. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். யூடியூபர்ஸ்க்கெல்லாம் இது ஒரு அவேர்னஸ் மூவி மாதிரி தான். யூடியூப்பை பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். நம்ம எது பாசிட்டிவோ எது நெகட்டிவோ நம்ம தான் பார்த்து பண்ணணும். ஓகே தான். ஹீரோ ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய நான் இன்னொன்று சொன்ன உண்மையை எத்தனையோ படம் சட்டத்தில் சென்சாராக இருக்கு. இந்த படம் சென்சார் படத்துலேருந்து ஒரு சென்சார் படத்தில் என்னை விடாம சார் படத்தை பாருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணி சமைச்சோம்ல. இவருடைய மனசுக்கு நான் இன்னைக்கு இந்த தேகரமில் எல்லா வேலையும் விட்டுட்டு இவருக்காக நீ உங்களை பேட்டியை கொடுத்துக்கிறேன். நீங்கள் அனைவருக்கும் இந்த யூடியூப் சரி சேனல் எல்லாருக்கும் என்னுடைய சங்கத்து சார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிறு சிறு படத்துக்கு இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் பெரிய படத்துக்கு என்ன நீங்கள் போட்ட பரவாயில்ல, சிறு படத்தை மட்டும் சப்போர்ட் பண்ணி அவங்கள வாழ வைங்க. நன்றி நன்றி நன்றி.
நீங்க தான் பேசுங்க, எல்லாரும் பேசியாச்சு. நீங்க பேசுங்க. இந்த படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக. எல்லாருமே நான் பார்த்தவங்க பேசினவங்க எல்லாருமே எனக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த படம் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் இது ஒரு மெசேஜ் மாதிரி, ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு மூவி. இது செகண்ட் பார்ட்டு போட்டிருக்கு, அது செகண்ட் பார்ட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் பெரிய சப்போர்ட் கொடுங்க. சப்போர்ட் கொடுத்து இந்த படத்தை எல்லாரும் பார்க்காம விடாதீங்க, எல்லாரும் பாருங்க. தமிழ்நாட்டு பூரா இது ஒரு 20 சென்டரில் இது ரிலீஸ் பண்ணியிருக்கு. எல்லாரும் படத்தை பாருங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நடிகர் கராத்தி ராஜா பேசுகிறேன். இவர் பேர் வந்து ஃபைசல் ராஜ், அது கேரளாவை சார்ந்தவர். இங்கே வந்து பகல் கனவுங்கிற படம் பண்ணியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டை நம்பி, நம்ம மொழி மேலே, நம்ம திரைத்துறை மேலே உள்ள பெரிய நம்பிக்கையில் இங்கே வந்து படம் பண்ணியிருக்காரு. நான் வந்து அங்கே மலையாளத்தில் வந்து மம்முட்டி சார் படம் போக்கிரி ராஜா, மதுரை ராஜா, திருவம்பாடி தம்பன், ஸ்கெட்ச் படம் ஒரு 4-5 படங்கள் பண்ணியிருக்கேன். அது மாதிரி அங்கே இருக்கும்போது நம்மளை வந்து ரொம்ப அங்கே நேசிக்கிறாங்க. அது மாதிரி கேரளா மக்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேரளா மலையாள படங்கள் எனக்கு ரொம்ப, அந்த இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த மலையாளத்துலேருந்து கேரளாவிலேருந்து ஒரு இனிய ஹீரோ, இயக்குனர், இயக்குனராகவும் உருவெடுத்து நம்ம மண்ணுக்கு வந்து படம் பண்ணியிருக்காரு. அவர் மனசார நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துவோம். இந்த பகல் கனவு படத்தில் இவர் ஹீரோவை நடிச்சிருக்காங்க. அவர் கூட ஃப்ரெண்டாக வந்து யூடியூபராக படம் முழுக்க என்னை நடிக்க வச்சுருக்காங்க. அதுக்காகவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம எல்லாரும், நீங்கள் ப்ரெஸ், மீடியா, பப்ளிக் எல்லாரும் இந்த பகல் கனவு படத்துக்கு முழு சப்போர்ட் கொடுத்து படத்தை வெற்றி படமாக்கணும்னு இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கிறேன்பா. இந்த நிகழ்ச்சிக்கு இந்த படம் பார்க்க வந்த அன்பு அண்ணன், சிறு பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பு அண்ணனுக்கும், எங்களுக்கு உறுதுணையாக வந்திருக்கிற கூல் சுரேஷ் நடிகர் அவருக்கும், மற்றும் நண்பர்கள், அவரது டீம் அனைவருக்கும், பிரஸ் மீடியா உங்களுக்கும் என் அன்பார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன்.